நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன அமானுஷ்யங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். முதலாவதாக, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் மாதா சிலையிலிருந்து கண்ணீர் வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து அதை காண நேரடியாக செல்கிறது நமது குழு. மாதா கண்ணில் இருந்து வழியும் கண்ணீர், அச்சத்தில் உறைந்து கிடக்கும் ஒரு கடலோர கிராமம். ஏதாவது ஒரு அறிகுறிகள் நடக்கும். நிகழ்ச்சியில் இரண்டாவதாக, தனது கனவில் மண்ணுக்குள் இருக்கும் சிலைகளை தெரிவதாக சொல்லும் ஒரு விசித்திர பெண்ணை சந்திக்கிறது நமது குழு. திடீர் திடீர் என்று வீட்டுக்குள் தெரியும் கால் தடங்கள், கனவில் வரும் கட்டளைகள், 21 ஆண்டுகளாக ஒரு வீட்டில் நிகழும் அமானுஷ்யங்கள். கடந்த 2012 உலக அழிவு பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. போர் மூலமாக அந்த அழிவு நிகழுமா, அல்லது இயற்கை பேரிடர் மூலமாக அது நிகழுமா, அல்லது கடவுளின் குறிப்புகளில் சொல்லப்பட்டிருப்பது போல நிகழுமா என்கிற அச்சமும் எதிர்பார்ப்பும் அனைவரிடமும் இருக்கிறது. அதேவேளை சுனாமி, சென்னை பெருவெள்ளம், வர்தா புயல் என சில இயற்கை பேரிடர்கள் வந்து மனிதர்களை அச்சுறுத்தி வைத்திருப்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அலங்கார உபகார மாதா ஆலயத்தில் இருக்கும் மாதா சிலையிலிருந்து கண்ணீர் வடிவதாகவும் அதனால் விரைவில் ஒரு அசம்பாவிதம் நிகழ இருப்பதாகவும் மக்கள் அச்சப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஆலயத்தில் உள்ள மாதா சிலையின் கண்களில் இருந்து கண்ணீர் கசிவதாக ஒரு தகவல் கேள்விப்பட்டு நாம் அங்கு பயணிக்கத் தொடங்கினோம். ஏனென்றால் ஒரு தெய்வத்தின் சிலையில் இருந்து கண்ணீர் வடிவது ஒரு சாதாரண விஷயமாக நினைத்து அதை கடந்து சென்றுவிட முடியாது. அது மட்டுமல்லாமல் மக்கள் அந்த கண்ணீர் இந்த பிரபஞ்சத்தில் அடுத்து நிகழ இருக்கும் ஒரு அசம்பாவிதத்தின் குறியீடாக பார்க்கிறார்கள். அவர்கள் அப்படி எண்ணுவதற்கான காரணமாக பல விடயங்கள் இங்கு ஏற்கனவே அரங்கேறியுள்ளன. மனித இனம் தோன்றியதில் இருந்தே இன்று வரை கடவுளின் இருப்பை பற்றி விடை கிடைக்கவில்லை. சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மனித இனம் ஆரம்பத்தில் தாங்கள் அதிசயித்த அனைத்தையுமே கடவுளாக பார்த்தார்கள். சூரியன், மழை, இயற்கை என அவர்கள் வணங்காத படைப்புகள் இல்லை. கால ஓட்டத்தில் நாகரிக வளர்ச்சியில் கடவுள்கள் யார் என்பதை சொல்ல ஒரு கதை அவர்களிடம் இருந்தது. அது கண்டத்திற்கு கண்டம், இடத்திற்கு இடம் மாறுபட்டிருந்தது. இயற்கையால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற பேரழிவுகள் எல்லாம் கடவுளின் கோபம் என மனிதன் நினைத்துக் கொண்டான். இன்று விஞ்ஞானத்தின் பாதையில் மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் மாதா சிலையில் வழிந்த கண்ணீரை போல சில நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை வெளிப்படுத்த முயல்கின்றன. இதோ கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் நுழைந்து விட்டோம். இதுதான் மாதா சிலையில் இருந்து கண்ணீர் வழிவதாக நாம் கேள்விப்பட்ட புனித அலங்கார உபகார மாதா ஆலயம். மேற்கத்திய வானியிலான கட்டிட வடிவமைப்பு நம்மை பரவசப்படுத்தியது. ஆலயத்தின் உள்ளே மக்கள் வழிபாட்டில் இருந்தார்கள். மாதா சிலையில் இருந்து கண்ணீர் வழிவதாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஆலயம் இப்படி அமைதியாக இருப்பது நம்மை ஆச்சரியப்படுத்தியது. நாம் கண்ணீர் வழிவதாக கேள்விப்பட்ட மாதா சிலையை காணச் சென்றோம். இதுதான் மாதா சிலை. ஆனால் சிலையில் இருந்து எந்த கண்ணீரும் வழிந்து கொண்டிருக்கவில்லை. அப்படியானால் நாம் கேள்விப்பட்டு வந்த தகவல் உண்மையில்லையா என்ற சந்தேகம் வந்தது. அதனால் நாம் அங்கிருந்தவர்களிடம் விசாரிக்கத் தொடங்கினோம். மாதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்ததை பார்த்தவர்கள் நம்மிடம் பேசினார்கள். அன்னையின் முகத்தில் நீர் வடிவதாக கேள்விப்பட்டு நான் அங்கு சென்றேன். மாதா கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சு சொன்னாங்க.
அதில் எல்லோரும் வந்து பார்த்தோம். அப்படியே வடிஞ்ச இந்த நாட்டில் வந்து அப்படி நின்றுது. என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு நன்மைக்காக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மாதாக்கள்லேருந்து கண்ணீர் வடிஞ்சது எல்லாருக்குமே பயங்கரமாக தான் இருந்துச்சு, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டே நிறையா மக்கள் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு போய் அச்சையும் போட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டு சிவங்களும் நடந்தது. நானும் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்தேன். நாம் கேள்விப்பட்டு வந்த தகவல் உண்மை என்பது நமக்கு புரிந்தது. நாம் அலங்கார பரிகார மாதா ஆலயத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நினைத்தோம். கடலோர மீனவ கிராமத்தை சுற்றி அமையப் பெற்றிருக்கும் அலங்கார உபகார மாதா ஆலயத்தில் வேண்டிய பிறகே தங்களது மீனவ தொழிலுக்கு செல்கின்றனர். தாங்கள் எதிர்பார்த்து சென்ற மீன்கள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அது மாதாவின் செயலாகவே நம்புகிறார்கள் மக்கள். நாங்கள் இப்போ இல்லை கண்ணீர் வரக்கு முந்தைய எல்லோரும் மாதா கோயிலுக்கு போயிட்டு தான் போவோம். கோயிலுக்கு இந்த வள்ளத்துக்கு போயிட்டு இருந்தாலும் சில நேரம் மீன் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. கிடைச்சாலும் மாதா கோயிலுக்கு போத்தான் செய்வோம். கிடைக்காட்டியும் சரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு கிடைக்கும், இதுதான் கடலோடிட்டு வாழ்க்கை. சரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவை பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படி வருவோம். சக்தி வாய்ந்த தெய்வமாக சுற்றுவட்டார மக்களால் பார்க்கப்படும் அலங்கார பரிகார மாதாவின் சக்தியை வெளியூர் மக்களும் அறிந்து கொள்ளும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 6 வருடங்களுக்கு முன்னால் கரையில் இருந்து மிக தொலைவில் சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று திடீரென பழுதாகி நின்றிருக்கிறது. செய்வதறியாது திகைத்த அவர்கள் கடலில் இருந்து தொலைவில் தெரிந்த அலங்கார பரிகார மாதா ஆலயத்தை பார்த்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டியிருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். 6 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வெளிநாட்டு கப்பல் கடலில் மிகவும் சிரமப்பட்டு பயணம் செய்ய முடியாத நிலையில், கப்பலை நிறுத்த முடியாத நிலையில் அந்த கப்பல் கேப்டன் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க கப்பலை எப்படி கடலுக்குள் நிறுத்துவது என்று எண்ணிக்கொண்டிருக்கும்போது கேரள பகுதியிலிருந்து இந்த கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்தபோது கோவில் கோபுரத்தை கண்ட அந்த கேப்டன் வேண்டியிருக்கிறார். கோயில் மாதா கோயில் என்பது அவருக்கு தெரியுமோ தெரியாது, ஆனாலும் அவருடைய வேண்டுதலால் அந்த கப்பலானது கோவிலுக்கு நேரே பின்னால் வந்து அது நின்றுவிட்டது. அதற்கு மேல் அந்த கப்பல் ஓடவில்லை. அதன் பிறகு அந்த கப்பலில் உள்ளவர்கள் கரைக்கு தகவல் கொடுத்து இங்கிருந்து போய் படகில் அவர்களை அழைத்து வந்தார்கள். அவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து நன்றி செலுத்தினார்கள். மிகவும் அழுது மாதாவுக்கு நன்றி சொல்லி அவர்கள் பிறகு இங்கிருந்து கப்பலை சரி செய்து புறப்பட்டு சென்றார்கள். அலங்கார உபகார மாதா ஆலயத்தில் கண்ணீர் வந்ததாக பரவிய தகவலை அடுத்து ஆலயத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் மரிய ஜான் மாதா சிலையை வந்து பார்த்திருக்கிறார். மாதா சிலையை உற்று நோக்கிய பிறகுதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கிறது. மாதா கண்களில் இருந்து நீர் வடியவில்லை, கிரீடத்தில் இருந்து கண்கள் வழியாக நீர் வழிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டிருக்கிறார். உடனே அந்த நீரை தனது கைக்குட்டை மூலம் துடைத்திருக்கிறார். ஆனால் மாதா கிரீடத்தில் இருந்து கண்கள் வழியே நீர் வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதற்குள் இதை பற்றி கேள்விப்பட்ட ஊர் மக்கள் மாதா கோயிலில் குவிந்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அது நீரை போலவும் இல்லாமல் எண்ணெய் மாதிரியாகவும் இல்லாமல் இருந்திருக்கிறது. தற்போது 6 நாட்களாகத்தான் கிரீடத்தில் நீர் வருவது நின்றிருப்பதாக சொல்கிறார்கள். வழக்கமாக பங்கு பெற அலுவலகத்திலிருந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கும்போது இங்கு வேலை பார்ப்பவர் வந்து சொன்னார், மாதா கிரீடத்திலிருந்து கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து தண்ணீர் வடியிலிருந்து சொன்னார். உடனே நாங்கள் ஒரு 5-6 பங்கு பெற உறுப்பினர்கள் இங்கே வந்து பார்த்தப்போ மாதா கண்களில் அல்லது மாதா கிரீடத்திலிருந்து தண்ணீர் வடிந்தது. உடனே என்னுடைய ஹேண்ட் கர்ச்சிப் கைக்குட்டையை எடுத்து துடைத்தப்போ திரும்பவும் தண்ணீர் வடிந்தது. அது ஒரு லிக்விட் மாதிரி, தண்ணீர் இல்லாமல் ஆயிலும் இல்லாமல் ஒரு லிக்விட் மாதிரி ஒரு திரவியம் முறையில் வடிந்தது. அதிகமான மக்கள் வெள்ளப்பெருக்கோடு இந்த பக்கத்து ஊர்களிலெல்லாம் தெரிந்து எல்லோரும் வந்து பார்த்தார்கள். அலங்கார உபகார மாதா ஆலயத்தில் மாதா சிலையிலிருந்து
கண்ணீர் வரும் சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தையே பீதி கொள்ள வைத்திருக்கிறது. மாதா கண்ணீர் விட்ட நிகழ்வை கடலோர கிராம மக்கள் சுனாமியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக அறியப்படுகிற அலங்கார உபகார மாதா ஆலயத்தில் மாதா சிலை கண்ணீர் விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாதாரணமாக எல்லோரது பார்வையிலும் இருக்கும் ஒரு சிலை கிட்டத்தட்ட 6 நாட்கள் தொடர்ந்து கண்ணீர் விட்டபடி இருந்தது ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யமாக இருந்தது. இதுதான் மாதா சிலையில் இருந்து கண்ணீர் வடிந்து அன்று எடுக்கப்பட்ட வீடியோக்கள். மாதா கண்களில் இருந்து நீர் வடிவதை பார்க்கும்போது தெரிகிறது. சிலர் கிரீடத்தில் இருந்து அந்த நீர் வடிவதாக சொல்கிறார்கள். சிலர் மாதா கண்ணீர் விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் கிரீடத்தில் இருந்து நீர் வடிந்தாலும் அது கண்கள் வழியே வழிவதைத்தான் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனால்தான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவதாக பதற்றப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் யாரும் சாதாரணமாக தொட முடியாத உயரத்தில் மாதா சிலை இருப்பதும், மனிதர்கள் நடமாட்டம் இருந்த நேரத்திலேயே கண்ணீர் வடிந்தது மொத்த ஊரையும் பரபரப்பாக்கியது. சிலை ஒரு வெட்ட வெளியில் இருந்தால் ஏதோ தண்ணீர் பட்டு சிலை மீது நீர் வடிந்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் கான்கிரீட் கட்டிடத்திற்குள் இருக்கும் சிலையில் நீர் வழிவது பெரும் ஆச்சரியமான ஒன்றுதான். அதைவிட பெரிய ஆச்சரியமான ஒன்று என்னவென்றால் 6 நாட்கள் தொடர்ந்து மாதா சிலையில் இருந்து கண்ணீர் வடிந்ததுதான். ஆரம்பத்தில் மாதா கண்களில் இருந்து நீர் வடிவதை பார்க்க வந்த மக்கள் அதிசயித்து போயிருக்கிறார்கள். ஆனால் சிறிது நேரத்தில் ஆலயத்தில் கூடியிருந்த மக்களுக்கு ஏற்பட்ட அதிசயம் காணாமல் போய் பயம் ஏற்படத் தொடங்கியிருக்கிறது. மாதா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததற்கு பின்னால் ஒரு இயற்கை பேரழிவிற்கான அறைகூவல் இருப்பதாக அவர்கள் தங்களுக்குள் பேசியிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இப்படி வந்தது இல்லை. ஏதாவது ஒரு அறிகுறிகள் நடக்கும், இப்படி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இவர் தினகரன் மாதா சிலையில் இருந்து கண்ணீர் வடிவதாக கேள்விப்பட்டு சென்று பார்த்திருக்கிறார். நேரடியாக அப்படி ஒரு காட்சியை பார்த்த பின்பு அடுத்து ஏதாவது நடக்கும் என்று நம்புகிறார். மாதா கண்ணில் இருந்து இவ்வளவு வருது, நினைக்கி எது என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்பது ஒரு அச்சமோ ஒன்றும் வருகிற. அதுபோக அந்த மாதா நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நல்ல உதவி தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு நம்பிக்கை. இது ஒரு புறம் இருக்க, கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 25இல் ஏற்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட கடலோர கிராமங்களில் இந்த கிராமமும் ஒன்று. டிசம்பர் 24 அன்று இரவு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தன. கன்னியாகுமரியில் இருக்கும் இந்த புனித அலங்கார உபகார மாதா ஆலயத்திலும் கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லை. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான ஜெரால்டு லியோவும் அவரது மகனும் ஜெபத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். திடீரென மழை பெய்யத் தொடங்கி இருக்கிறது. கப்பலில் வேலை பார்க்கும் ஜெரால்டு லியோவின் மகன் அந்த மழையை பார்த்து திடுக்கிட்டிருக்கிறார். மழை பெய்யும் போது நட்சத்திரங்கள் வானத்தில் எப்படி வந்தது என்பதே அவரின் பதற்றத்திற்கு காரணம். தனது தந்தை ஜெரால்டு லியோவிடம் கடலுக்குள் ஏதோ நடக்கப் போகிறது என்று கூறியிருக்கிறார். 2004 24ஆம் தேதி நள்ளிரவில் கிறிஸ்மஸ் திருப்பலியானது தொடங்குவதற்கு கோவிலில் எல்லா ஆயத்தமும் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. திருப்பலியும் தொடங்கியாயிற்று. ஜனப்பெருக்கம் அதிகமான காரணத்தால் கோவிலுக்கு வெளியில் உள்ள மேடையில்தான் இந்த திருப்பலியானது நடைபெற்றது. அப்படி திருப்பலி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்து விட்டது, நல்ல மழை. அப்பொழுது எனது அருகில் என்னுடைய மகன், அவன் கப்பலில் பணி செய்கிறான், அதிகாரியாக வேலை செய்கிறான், ஆயில் டேங்கர் அந்த கப்பலில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் அவன் லீவுக்கு வந்தவன் எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். அப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில்
வானத்தில் நட்சத்திரங்கள் ஏராளம் தெரிந்தது. அப்பொழுது என்னுடைய மகன் சொல்கிறான், அவனுடைய பெயர் லியோனிஸ் அருண் மஜல்லா. அவன் என்னிடம் கூறுகிறான், அப்பா, மழை இவ்வளவு தூரம் பெய்யும் போது நட்சத்திரங்கள் தெளிவாக இருக்குது, அப்படியானால் கடலுக்குள் ஏதோ நடக்கப் போகிறது என்று அவன் என்னிடம் சொன்னான். உண்மையிலேயே அது மறுநாள் காலையில் நடைபெற்றது. உலகமே கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் 9.1 ரிக்டர் அளவில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. கடலில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்தால் ஆழி பேரலைகள் உருவானது. சில நிமிடங்களில் அந்த பேரலைகள் கிட்டத்தட்ட 14 நாடுகளை சின்னாபின்னமாக்கி சென்றது. சுமார் 2-3 லட்சம் நபர்கள் பலியானதாக சொல்லப்படும் அந்த கோர தாண்டவத்தில் 12,000 நபர்களை இந்தியா காவு கொடுத்தது. அதன் பெயர் சுனாமி. ஜெரால்டு லியோவின் மகன் கணித்ததை போல சுனாமி வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. 2 தடவை அந்த சுனாமி அலை பாதிப்பு கரைக்கு வந்தது. ஆனாலும் அந்த சுனாமி அலையினால் இங்கு மக்கள் உயிரிழப்பு எதுவும் நடைபெறவில்லை. அந்த சுனாமி வேளையில் எங்களுக்கு முன்னறிவிப்பாக இரவு தெரிந்தது. என்னுடைய பையன் அந்த கப்பல் பணி செய்ததால், அந்த வானசாஸ்திரத்தை தெரிந்திருந்ததால் அவன் இந்த விளக்கத்தை சொன்னான். மக்கள் மனதில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அது. சிலர் கடவுளின் கோபம்தான் சுனாமி என்று விவாதங்களில் ஈடுபட்டனர். சுனாமி வந்த 2004ஆம் வருடம் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு வருடமும் சுனாமி வருமா என்பதுதான் எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருந்து வருகிறது. அப்படியான சூழலில் மாதா சிலையில் இருந்து நீர் வந்தது இப்பகுதி மக்களின் அச்சத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. டிசம்பர் மாதம் வந்தாலே சுனாமியை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றளவும் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அந்த சுனாமி டிசம்பர் மாதம்தான் வர வேண்டுமா என்ன? இயற்கையை அவ்வளவு எளிதாக கணித்துவிட முடியுமா? ஏன், அது நாளை கூட வரலாம். மீண்டும் சுனாமி உருவாகுமா என்பதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் முற்காலத்தில் இருந்தே மாதா சிலை கண்ணீர் விட்டதைப் போல ஏதோ ஒரு நிகழ்வு நடப்பதும் அதை தொடர்ந்தாற்போல் ஒரு அசம்பாவிதமோ நன்மையோ நடப்பதும் மறுத்துவிட முடியாது. கோடை வெயிலின் உஷ்ணம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிற வேளையில் மாதா கண்ணீர் விட்டதால் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சிலர் கணிக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மண்ணுக்குள் சிலை இருப்பதாக ஒரு பெண்ணிற்கு அடிக்கடி கனவு வருவதாகவும், அப்படி கனவில் காட்டிக் கொடுக்கும் இடங்களுக்கு சென்று சிலைகளை எடுக்கும் முயற்சியில் அந்த பெண்ணை சந்திக்கிறது நமது குழு. திடீர் திடீர் என்று வீட்டுக்குள் தெரியும் கால் தடங்கள், கனவில் வரும் கட்டளைகள், 21 ஆண்டுகளாக ஒரு வீட்டில் நிகழும் அமானுஷ்யங்கள். சில நாட்களுக்கு முன்பு நமது குழுவிற்கு ஒரு போன் வந்தது. அதில் பேசிய பெண் கூறிய சில தகவல்கள் நம்மை அமானுஷ்யத்தின் எல்லைக்கு அழைத்துச் சென்றது. 21 ஆண்டுகளாக அந்த பெண்ணின் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகள் நம்மை மென்மேலும் பரபரப்பில் ஆழ்த்தியது. 21 ஆண்டுகளாக தொடர்ந்து அவரை துரத்திக் கொண்டிருக்கும் ஒரு விசித்திர கனவு. அதை நிஜமாக்குவதற்காக அந்த அமானுஷ்யத்தை தேடிப் போவதாகவும், நாம் விரும்பினால் அந்த தேடலில் கலந்து கொள்ளலாம் என்றும் கூறினார் அந்த பெண். பல ஆண்டுகளாக வீட்டுக்குள் நடக்கும் விசித்திர நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரது அமானுஷ்ய தேடலில் கலந்து கொள்ளவும் உடனடியாக நமது குழு பெங்களூருவுக்கு பயணித்தது.
சில மணி நேர பயணத்திற்கு பின்பு பெங்களூருவை நாம் அடைந்தோம். இதுதான் ஜெயராமன் சரோஜா தம்பதிகளின் வீடு. நெருங்கிய உறவினர்களே வரத்தயங்கும் அளவிற்கு இந்த வீட்டில் அப்படி என்னதான் அமானுஷ்யங்கள் நடந்திருக்கும் என்பதை அறிவதற்கு நாம் மிகவும் ஆர்வமாக இருந்தோம். சரோஜா அம்மாள் திருமணத்திற்கு முன்பு பெரிய அளவில் தெய்வ நம்பிக்கை இல்லாதவராகவும் அதிகமாக கோயில்களுக்கு செல்லாமலும் இருந்திருக்கிறார். திருமணத்திற்கு பின்பு ஒரு நாள் இவர் கனவில் ஒரு அம்மன் தோன்றியிருக்கிறது. அது இந்த வீட்டில் நான் தங்கிக் கொள்ளப் போகிறேன், அதற்கு அனுமதி கொடு என்று அவரிடம் கேட்டிருக்கிறது. இவரும் அம்மன் தன் வீட்டில் தங்குவதற்கு சம்மதித்திருக்கிறார். அதற்கு பின்புதான் அந்த வீட்டில் பல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கி இருக்கிறது. எனக்கு கல்யாணம் ஆன சமயம் புதுசா கல்யாணம் ஆனவங்க கனவுல மிதப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கும் ஒரு கனவு வந்துச்சு. நான் பகல் நேரத்துல தூங்கினாலும் ராத்திரி நேரத்துல தூங்கினாலும் திரும்ப திரும்ப அந்த ஒரே கனவு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கனவுல அம்மன் தோரணையோட ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க என்னோட இந்த வீட்டுல தங்கட்டுமான்னு கேட்டாங்க. நானும் அதுக்கு சரின்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் கனவுல நடந்துச்சு. மண்ணுக்குள் இருக்கும் சிலைகளை எடுக்க வற்புறுத்தும் கனவு, இரவில் தனது அருகே அமர்ந்திருக்கும் பெண்ணின் வளையல் சத்தம், வீட்டிற்குள் உலாவும் பாம்புகள் என சரோஜாவை சுற்றி நடக்கும் அமானுஷ்யங்கள். நமது குழு பெங்களூரில் இருக்கும் சரோஜா என்ற பெண்ணை சந்தித்தது. பகல் நேரங்களில் சகஜமாயிருக்கும் அவர் இரவு வந்துவிட்டால் பதட்டமாகி விடுகிறார். பெரும்பாலும் இரவு நேரங்களில் தூங்காமல் விழித்து கொண்டே இருப்பாராம். அதற்கு காரணம் அவருக்கு வரும் ஒரு வினோத கனவு. மண்ணுக்குள் இருக்கும் சிலைகளை அடையாளம் காண்பித்து கொடுக்கும் அந்த கனவு வந்துவிட்டால் தனது வீட்டில் அடுத்தடுத்து பல அமானுஷ்ய சம்பவங்கள் நடப்பதாக சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் மண்ணில் சிலைகள் இருப்பதாக கனவில் வந்து தகவல் சொல்லும் அந்த பெண் யார் என்ற குழப்பத்திலேயே பல வருடங்களை கழித்திருக்கிறார். திடீர் திடீர் என்று வீட்டுக்குள் தெரியும் கால் தடங்கள், கனவில் வரும் கட்டளைகள், 21 ஆண்டுகளாக ஒரு வீட்டில் நிகழும் அமானுஷ்யங்கள். ஒரு நாள் இவரது மகன் பூஜை அறையில் இருந்த போட்டோ அருகில் பூஜை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் மீது 3 குடம் தண்ணீர் திடீர் என்று கொட்டி இருக்கிறது. பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த குடத்தில் உள்ள தண்ணீர் அப்படியேதான் இருந்திருக்கிறது. ஆனால் எங்கிருந்து தண்ணீர் வந்தது என்பது யாருக்கும் புலப்படவில்லை. என்னோட பொண்ணு ஒரு நாள் பூஜை அறையில சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா. திடீர்னு அவ தலையில தண்ணி கொட்டி இருக்கு. பூஜை அறையில அலமாரியில இருந்த குடத்துல இருந்து தான் தண்ணி கொட்டி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவ மேல பாத்திருக்கா. ஆனா குடத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே கொட்டலன்னு அவளுக்கு தெரிய வந்ததும் பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டா. இந்த சம்பவம் நடைபெற்று சில நாட்களுக்கு பின்பு வீட்டில் ஆங்காங்கே விபூதி, குங்குமம், வளையல்கள் என்று திடீர் என்று வந்திருக்கிறது. சில நேரம் இரவில் வளையல் அணிந்த ஒரு கை இவரது காதின் அருகே வந்து வளையல்களை குலுக்கி இருக்கிறது. தூக்கத்தில் இருந்த சரோஜா அம்மாள் பதறியவாறு எழுந்திருக்கிறார். எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பயமா இருந்துச்சு. என் காது பக்கத்துல வந்து யாரோ வளையல குலுக்குற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் என்னை சுத்தி ஏதோ நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருந்துச்சு. இவர் வீட்டு பூஜை அறையில் உள்ள சாமி போட்டோவிற்கு எந்த பூவை போட்டாலும் அந்த பூ உடனே தரையில் விழுந்து 2 பாம்புகள் ஒன்றோடு ஒன்று அருகருகே இணைந்திருப்பது போல மாறிவிடுவான். இதுபோல இன்னும் பல அமானுஷ்யங்கள் தொடர்ந்து இந்த வீட்டில் நடைபெறத் தொடங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு இவர்களது உறவினர்கள் கூட பயத்தில் இங்கு வருவதை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த வீட்ல தங்கிக்கிறேன்னு அம்மன் என்னோட கனவுல வந்து சொன்ன நாள்ல இருந்து என்னால இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. சில நேரங்கள்ல எங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க கூட திடீர்னு தனக்கு வேலை இருக்கிறதா சொல்லிட்டு போயிடுவாங்க. நானும் அது உண்மை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது.
வீட்டுக்குள்ள வந்த ஒருத்தர் கூட கொஞ்ச நேரத்தை தாண்டி இங்க நேரத்தை செலவிடல. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க முகத்துல ஒரு பயம் இருந்தத என்னால பார்க்க முடிஞ்சது. எதனால் இந்த மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கின்றது என்பது புரியாமல் இந்த பகுதியில் பிரபலமான ஒரு சுவாமிகளிடம் சென்று நடந்ததை கூறியிருக்கிறார் சரோஜாம்மா. நடக்கின்ற இந்த அமானுஷ்யங்களுக்கு எல்லாம் தெய்வம்தான் காரணம் என்றும், அம்மனே வீட்டிற்குள் வந்திருப்பதால் எதுவும் செய்ய முடியாது என்றும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். யார் மூலமாவது தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் மேலும் பல சாமியார்கள், ஆலயங்கள், பூஜைகள் என்று அலைந்த சரோஜாம்மாவிற்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னோட வீட்டுல குடியிருக்கிற அம்மனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்றிடணும்னு நினைச்சேன். அதனால மாந்திரீகத்துல கை தேர்ந்த சாமியார்களை சந்திச்சேன். ஆனா சொல்லி வச்ச மாதிரி நான் சந்திச்ச சாமியார்கள் எல்லாருமே கடவுள் சக்திக்கு முன்னால தங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு குழப்பம்தான் மிஞ்சிச்சு. அதற்கு பிறகு இவரது மகளின் கனவில் சிறுமி போல வரும் அம்மன் தான் மிகவும் பசியாக இருப்பதாகவும் தனக்கு உணவு வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறது. பின்பு பூமிக்குள் தான் புதைந்து கிடப்பதாகவும் தன் சிலையை வெளியே எடுத்து பூஜைகள் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு போட்டிருக்கிறது. என்னோட வீட்டுல நடக்கிற மர்மங்களுக்கு விடை தெரியாம நான் குழப்பத்துல இருந்த நேரம் என் பொண்ணோட கனவுல அம்மன் வந்திருக்காங்க. பூமிக்குள்ள இருக்கிற தன்னை வெளியே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு இருக்காங்க. அப்படி தன்னோட சிலையை வெளியே கொண்டு வந்தா நடந்துகிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் என்னை விடுவிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. வீட்டில் நடக்கும் அமானுஷ்யங்களுக்கும் கனவில் வந்து அம்மன் தன் சிலையை எடுத்து வெளியே வைக்க சொன்னதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று கருதிய சரோஜாம்மாள் சிவசங்கர் குருஜியை சந்தித்து பிரசன்னம் கேட்டிருக்கிறார். சிவசங்கரன் குருஜி பிரசன்னம் பார்த்த பொழுது பல ரகசியங்களும் அமானுஷ்யங்களும் வெளியே வந்திருக்கிறது. இவர்கள் கனவில் வந்தது அவர்கள் தாத்தா கட்டிய கோயில் என்றும், அந்த கோயிலை ஒட்டியுள்ள நிலத்தில்தான் கனவில் வரும் அம்மனின் சிலை புதைந்து கிடப்பதாகவும் கூறியிருக்கிறார் சிவசங்கரன் குருஜி. சரோஜாம்பாளின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் நிலத்தில் ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறார். அந்த ஆலயத்தில் வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிலை சேதமடைந்துவிட அந்த சிலையை தன் நிலத்தில் குழி தோண்டி புதைத்துவிட்டு வேறு ஒரு அம்மன் சிலையை உருவாக்கி அந்த ஆலயத்தில் வைத்து வழிபடத் தொடங்கி இருக்கிறார். ஒரு தெய்வத்திற்கு கட்டிய ஆலயத்தில் வேறு ஒரு தெய்வத்தின் விக்கிரகத்தை வைத்து வழிபடக்கூடாதா? சேதமடைந்த சிலையை தண்ணீரில் தான் கரைத்து விட வேண்டுமா? அதை செய்யாமல் மண்ணில் போட்டு மூடியிருக்கக்கூடாதா? அதனால்தான் இவ்வளவு அமானுஷ்யங்கள் நடந்திருக்கின்றன என்றும், உடனடியாக பூமிக்கு அடியில் இருக்கும் அந்த சிலையை தோண்டி எடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டில் நடக்கும் அமானுஷ்யங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறியிருக்கிறார் சிவசங்கரன் குருஜி. 3 தலைமாறு பின்னால் அவங்களே அவங்க இடத்துல மூடி வச்சிருந்த இந்த வானம் இது கை போயிட்டு இருக்குது, கற்று போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் மண்ணில் போயிட்டு மூடி வச்சுருந்தாங்க. இது போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் எடுத்து வந்து வேறு சாமி வச்சு பூஜை பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கோசரம் இருந்த ஜாகம், அம்மாவுக்கோசரம் கட்டின கோயிலை அந்த அம்மா வைக்கல. அவங்க எப்போ கையெல்லாம் கத்தெல்லாம் முறிஞ்சு போச்சோம் போட்டு மூடிட்டாங்க. இது பூஜை பண்ணக்கூடாது. அதே சாமி வச்சுருந்தாக்கா ப்ராப்ளம் வந்திருக்கிறது இல்லை. இவங்க வேறு சாமி, அந்த சாமி விட்டுட்டு வேறு ஏதோ வேறு பண்ணிட்டு தான் அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. பண்ணோன்னு என்னாச்சு, அது கை காலெல்லாம் கட்டாயிருக்கிறது இல்லை, அது சரியாக பூஜை ஆகணும். இல்லை பூமிலேருந்து எடுத்து வைக்கணும், எடுத்து வைக்கல. அதில் அது எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய வாட்டி சுவாமி கனவு சொல்லியிருக்குது. ஆனால் இவங்க அதில் நெக்லெக்ட் பண்ணாங்க. கலவரு அதை எடுக்கக்கூடாதுன்னாங்க, எடுத்துன்னு எடுக்கலாம், அது பயம் இல்லை. ஏன்னா இவங்களும் மூடி வச்சு தானே. இது என்னோட அப்பா அம்மன் சிலைய மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிற விஷயமே சிவசங்கர் சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் ஏன் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சாருன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அவரால தான் என்னோட லைஃப்ல இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குன்னு நினைச்சா கோவம் தான் வருது. நாம் ஜெயராமன் வீட்டை அடைந்த போது அவர்கள் சிவசங்கரன் குருஜியுடன் தங்கள் பூர்வீக இடத்திற்கு செல்ல தயாராக இருந்தார்கள். ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய அனுபவத்தை தேடிச் செல்லும் அளவில் நாமும் அவர்களுடன் இணைந்து கொண்டோம். சரோஜாம்மாளின் முன்னோர்கள் வாழ்ந்த பகுதிக்கு
அவர்களுடன் நாமும் பயணமானோம். சரோஜாம்மாளின் முன்னோர்கள் கட்டிய கோயிலை அடைவதற்கு முன்பாக அந்த ஊரில் உள்ள ஒரு காவல் தெய்வத்திற்கு சில பூஜைகள் செய்யப்பட்டது. சிறிது நேரம் சில பூஜைகளை முடித்துக்கொண்டு சரோஜாம்மாளின் முன்னோர்கள் கட்டிய கோயிலை அடைந்தோம். சரோஜாவின் கனவில் வரும் பெண் அம்மன் என்றும் தங்களது முன்னோர்கள் பூமியில் புதைத்த அம்மன் சிலையை தோண்டி எடுப்பதற்காகவே தன்னை சுற்றி பல அமானுஷ்யங்களை அம்மன் நிகழ்த்தியதையும் சாமியார் சிவசங்கர் மூலமாக அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. அடுத்ததாக பல ஆண்டுகளுக்கு முன்னால் தங்களது முன்னோர்கள் பூமியில் புதைத்திருக்கும் அந்த அம்மன் சிலையை தோண்டி எடுக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் சரோஜா. சரோஜாவை பல வருடமாக துரத்திய கனவை நேரடியாக காணும் வாய்ப்பு நமது குழுவிற்கு கிடைத்திருக்கிறது. அம்மன் சரோஜா கனவில் வந்து சொன்னதைப் போல மண்ணுக்குள் இருக்கும் அம்மன் சிலை கிடைத்து விடுமா என்கிற ஆவலில் நமது குழு காத்திருக்கிறது. இந்த கோயிலை சுற்றி அமைந்திருக்கும் இடம் சரோஜாம்மாளுக்கு சொந்தமானது. இந்த இடத்தில்தான் இவர்கள் முன்னோர்கள் புதைத்து வைத்த அந்த அம்மன் சிலை இருக்கின்றது என்று சிவசங்கர் குருஜி சொல்லியிருந்தார். சிலை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினார் அவர். அடுத்ததா அந்த சிலைய மண்ணுக்குள்ள இருந்து வெளியே எடுக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பல வருஷமா என்ன துரத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில இருந்து நான் விடுபட போறேன். அதோட என் அப்பா பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற அம்மன் சிலையையும் நேரடியா நான் பார்க்க போறேன். சிலையை தோண்டி எடுப்பதற்கு முன்பாக செய்ய வேண்டிய பூஜை முறைகளை செய்யத் தொடங்கினார். ஏற்கனவே அந்த சிறிய ஆலயத்தில் இருக்கும் விக்கிரகத்திற்கு செய்ய வேண்டிய சில பூஜைகளை செய்து முடித்தார். சிலை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் என்ற ஒரு உத்தேச எண்ணத்துடன் ஒரு பகுதியில் தோண்டி பார்க்க முடிவு செய்தார் சிவசங்கர். அந்த இடத்திற்கு பூஜைகள் செய்த பின்பு சிலையை தோண்டும் பணி தொடங்கியது. அஷ்டமங்கல பிரசன்னம் என்பது கேரளாவில் மிக பிரசித்தி பெற்றது. பாண்டவர் காலத்தில் கூட இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்த்த பின்புதான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானம் செய்கிறார்களாம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பிரசன்னம் பார்த்த பொழுதுதான் இந்த நிலத்தில் சரோஜாம்மாள் கனவில் வரும் அம்மன் சிலை புதைந்து கிடப்பதாக தெரிந்திருக்கிறது. எப்படியும் சிலையை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் சிவசங்கர் குருஜியுடன் சரோஜாம்மாள் குடும்பத்தினரும் நாமும் காத்திருந்தோம். முன்னோர்கள் கட்டிய கோயிலில் வீட்டில் நடக்கும் அமானுஷ்ய நிகழ்வுகள், மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் சிலை, கனவில் வரும் அம்மன் என்று ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருப்பதாக நாம் உணர்ந்தோம். அந்த எண்ணம்தான் சிலையை தேடும் நிகழ்வில் நம்மையும் பங்கு கொள்ள வைத்தது. குழியின் ஆழம் அதிகமாக நேரமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. நேரம் இருட்ட எனக்கு பயமா இருக்கு. இன்னும் சிலை கிடைக்கல. ஆனா என்னால நிச்சயமா சொல்ல முடியும், இந்த இடம் தான் என் கனவுல வந்தது. சிலையும் இங்கதான் இருக்கு. நமது கவனமெல்லாம் புதைந்து கிடக்கும் சிலையை காண்பதிலேயே இருந்தது. நேரம் இருட்டத் தொடங்கியது. குழி தோண்டியவர்கள் சோர்வடையத் தொடங்கினார்கள். ஒரு சந்தர்ப்பத்திற்கு மேல் கடப்பாறையினாலும் மண்வெட்டியினாலும் நிலத்தை தோண்டி சிலையை எடுப்பது எளிதான செயலாக இருக்காது என்பதை உணர்ந்து JCB இயந்திரத்தை வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இரவும் நிலத்தை தோண்டி சிலையை எடுக்கும் பணி தொடர்ந்தது. JCB இயந்திரம் அங்கு வந்து சேர்ந்ததும் எப்படியும் சிலையை கண்டுபிடித்து விட முடியும் என்ற நமது நம்பிக்கை இன்னும் உறுதியானது. JCB தன் பணியை தொடங்குவதற்கு முன்பாக அதற்கு கற்பூரம் காட்டப்பட்டது. பின்பு நிலத்தை தோண்டும் பணி வேகமடையத் தொடங்கியது. நேரம் நடுஇரவை கடந்த போதும் நாம் சோர்வில்லாமல் காத்திருந்தோம். குழியின் ஆழமும் அகலமும் JCBயின் உதவியால் அதிகமாகிக் கொண்டே போனது.
சந்தர்ப்பத்தில் எங்கே சிலை கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாம் சற்று ஏமாற்றம் அடைய தொடங்கிய பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தேறியது. ஒரு சிலையின் உடைந்த பாகம் ஒன்று கிடைத்தது. அதற்கு மேல் பணியில் ஈடுபட்டிருந்த அனைவரும் சோர்வாகிவிட்டதால் அன்றைய பணி அத்துடன் நிறுத்தப்பட்டது. சிலையின் ஒரு பாகம் கிடைத்த இடத்தில்தான் மீதமுள்ள பாகங்களும் இருக்கும் என்பதால் சிலையின் பாகத்தை எடுத்த பின்பு அவசரமாக செய்ய வேண்டிய சில பரிகார பூஜைகளை யாகத்தையும் நடத்துவதற்காக தயாரானார் சிவசங்கர் குருஜி. பத்ரகாளி பூஜைக்கான ஏற்பாடுகள் பெங்களூருவில் உள்ள ஜோடி முனீஸ்வரர் ஆலயத்தில் தொடங்கியது. சிவன் சிலைக்கு முன்பு தரையில் மிகப்பெரிய காளியின் உருவம் வரையப்பட்டு அதனை சுற்றிலும் சில கலசங்கள், மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டன. குத்து விளக்குகள் ஏற்றிய பின்பு பத்ரகாளி பூஜை தொடங்கியது. சிவசங்கர் குருஜியுடன் மேலும் 2 நபர்கள் கலந்து கொண்டு மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார்கள். நீண்ட நேரம் பூஜைகள் தொடர்ந்தது. பூஜையின் இறுதியாக சரோஜாம்மாள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் ஆளுக்கொரு வாழை மரத்தை வெட்டினார்கள். பின்பு தாந்திரீக பத்ரகாளி ஹோமம் தொடங்கியது. ஹோமத்தில் கலந்து கொண்டவர்கள் கையில் ஒரு தட்டில் மிளகாய் வற்றல் கொடுக்கப்பட்டது. சிவசங்கர் குருஜி மந்திரங்களை சொல்லச் சொல்ல அனைவரும் தங்கள் தலையை சுற்றி மிளகாயை ஹோமத்தில் போட்டார்கள். நீண்ட நேரம் தொடர்ந்த ஹோமம் நிறைவு பெற்றது. இன்னும் முழு சிலையும் எங்களுக்கு கிடைக்கல. சிலையோட ஒரு சின்ன பகுதியை தேடி எடுத்தது மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு தான் இப்ப பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிலையோட முழு பாகமும் கிடைக்கிறதுக்கு ஒரு மண்டலம் இடைவெளி தேவைன்னு சிவசங்கர் சொன்னதுனால அதுக்கு மேல முயற்சி செய்யல. அது மட்டும் இல்லாம தோண்டி எடுக்கப்பட்ட சிலையோட சின்ன பாகத்தையும் ரகசியமா வச்சிருக்காங்க. பூஜைகள் எல்லாம் நடந்து முடிந்த பின்பு இனிமேல் தங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று நம்புவதாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சரோஜாம்மாளின் மகள் ராஜேஸ்வரி. அமானுஷ்ய நிகழ்வுகளை கடந்து அவர்கள் குடும்பம் நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாமும் விடைபெற்றோம். இன்று நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்த்த மாதா சிலையிலிருந்து வழிந்த கண்ணீரும், அதனால் அடுத்து நிகழப்போவதாக அச்சப்படும் இயற்கை பேரழிவுகளும், இரண்டாவதாக பார்த்த ஒரு பெண்ணின் கனவில் பூமிக்குள் புதைந்திருக்கும் சிலைகள் பற்றிய ரகசியங்கள் வெளிப்படும் அதிசயத்தையும் கண்டு வியந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிழல்கள் ரவி.